ஆ. மானாமதுரையில் காவல்துறையினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட ஆகாஷ் டெலிசன் படுகொலைக்கு நீதி கேட்டு படுகொலைக்கு உடந்தையாக இருந்த காவல்துறையினரை கைது செய்ய வலியுறுத்தி அச்சமூக மக்கள் தொடர்ந்து இன்றுடன் 51 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு என்னதான் முடிவு என்பது பற்றி காலாடி தலைமுறையின் தலைமை நிருபருடன் பேச ராமநாதபுரத்தில் இருந்து இணைந்திருக்கிறார் புரட்சி பெண் எஸ். ஜான்சிராணி மல்லத்தி. அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அக்கா வணக்கம்க்கா. தம்பி வணக்கம் தம்பி. அக்கா, கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ. சரிக்கா, அடுத்தபடியாக கேள்விக்கு போவோம்க்கா. 51 நாள் நீதிக்காக காத்திருப்பு போராட்டம். ஆகாஷ் படுகொலை வழக்கில் நீதி தேவதையின் கண்கள் அவிழ்க்கப்படுமா அல்லது குற்றவாளி காவலருக்கு சாதகமாக அவிழ்க்கப்படுமாக்கா? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யவும். தம்பி, இப்போ நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான ஒரு பதில். இன்றுடன் 51 நாட்கள் காத்திருக்கிறாங்க. காத்திருப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஆகாஷ் டெலிஷனுக்கு. தம்பி, ஆகாஷ் டெலிஷன் மரணம் இந்த 51 நாட்களா மக்களுடைய போராட்டம் மானாமதுரை பழைய பஸ் ஸ்டாண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. நாங்க நீதித்துறையுடைய பரிந்துரையால தான் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு இந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒட்டுமொத்த இளைஞர்கள், தெய்வந்திரகுல இளைஞர்களுக்கான ஒரு நீதியை கேட்டுதான் போராடுறோம். இன்னைக்கு ஆகாஷ் டெலிஷன் மரணம் அடைந்தது போல இன்னொரு ஆகாஷ் மரணம் அடையக்கூடாது, இன்னொரு சதீஷுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. ஏன்னா ஆகாஷ் டெலிஷன் கைது பண்ண உடனே கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணா கூட எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனா இவ்வளவு பெரிய அடிச்சு வற்புறுத்தி கொடுமைப்படுத்தி அவனை கொண்டிருக்காங்க இந்த நீதித்துறை. அப்ப நீதித்துறையை நாங்க குறை சொல்ல விரும்பல. தெய்வேந்திரகுல சமுதாயத்துல பிறந்தது ஒரு தவறா? இதே ஏன் நீதித்துறை காவல்துறையில இன்னும் வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம வச்சிருக்காங்க? எதனால அந்த 16 பேரில் அந்த 2 பேர் முக்கிய குற்றவாளிகள் யார் என்று தம்பி ஆகாஷ் டெலிஷன் தெரியப்படுத்திட்டு தான் இருந்திருக்காரு. ஏன் நீதித்துறைக்கு தெரியாதா? சம்மன் அனுப்பணும் என்று சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. சம்மன் அனுப்பினாலும் இத்தனை நாட்கள் ஆகுதா? காவல்துறையில உள்ள 2 பேர் குகன் பிலிப்பனை அரெஸ்ட் பண்றதுக்கு இத்தனை நாள் ஆகுதா? என்னுடைய கேள்வி. சரிக்கா. அடுத்தபடியாக சாதி பார்த்துதான் சட்டம் செயல்படுகிறதாக்கா? தம்பி, அதுதான் உண்மை. சாதி பார்த்துதான் சட்டம் செயல்படுது. தெய்வேந்திரகுல இளைஞர்களுக்கு பாதிப்பானதுனாலதான் இந்த சட்டம் செயல்பட மாட்டுது. இதே மாற்று சமூகமா இருந்தா இந்தியாரும் சட்ட நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. 2வது, திலீபன் குகன் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர். அவங்க காக்கி சட்டையிலே இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அரெஸ்ட் பண்ண அவன் ஒரு கொலை குற்றவாளி. ஒரு உயிரோட ஒரு மனிதனை சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கான். இந்த சமுதாயத்துல பிறந்தது ஒரு தவறா? இதே நீதித்துறையிட்ட நான் கேட்கிற கேள்வி, ஒட்டுமொத்த மக்களுக்கிட்டையும் நான் கேட்கிற கேள்வி இதுதான். தெய்வேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துல பிறந்ததால இந்த ஆகாஷ் டெலிஷனுக்கு இந்த மரணம் இது தேவையில்லாத ஒரு மரணம். 2வது, அவனுடைய இந்த சமுதாயத்துல பிறந்தது தவறா? என்னுடைய கேள்வி. தேவேந்திரகுல சமுதாய இளைஞர்கள் அடிபட்டு இறந்து போயிருக்கான் என்ற உடனே ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நீ சாதி பார்த்து செயல்படுறாங்களா? என்னுடைய கேள்வி. சரிக்கா. அடுத்தபடியாக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பாதிக்கப்படும் போது மட்டும் சட்டம் செயல்படாமல் இருக்க என்ன காரணமாக்கா? தம்பி, தெய்வேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, தெய்வேந்திரகுல சமுதாயத்தில் உள்ள தலைவர்களும் சரி மக்களும் சரி ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லாதனாலதான் இந்த மக்கள் பாதிப்படைகிறோம். எப்படி ஒற்றுமை இல்லைன்னு சொல்லுதீங்க? ஆமையா, ஒரு முக்குக்கு ஒரு தலைவர் உருவாகிக்கிட்டு இருக்காங்க ஐயா. அப்ப எப்படி இன்னைக்கு பாதிக்கப்பட்டு 51 நாள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, களத்துக்கு யாரும் வரல. அப்ப என்ன சொல்றாங்க? நீங்க நம்ம ஒற்றுமை இல்லாதனாலதானே இன்னைக்கு ஆகாஷ் இறந்து போய் கிடக்கான், அவனுக்கான ஒரு நீதி கிடைக்காம இருக்கு. 51 நாள் ஆகுது. இதே சாக்கா என்ன சொல்றாங்க? 72 நாள் முத்துமோன படுகொலை பத்தி சொல்றாங்க. முத்துமோன படுகொலை என்னங்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். அவங்க லாக்அப் டெத்னா உள்ள வச்சு காவல்துறை பண்ணல. லாக்அப் டெத் எப்படி நடந்திருக்குன்னு ஒட்டுமொத்த மக்களுக்குமே தெரியும். ஆனா இது அப்படி இல்ல. அப்போ ஒற்றுமைங்கிறது முதல்ல ஒண்ணு சேர்ந்து எந்த இடத்துல சம்பவம் பிரச்சனை நடக்குதோ அங்க போய் முதல்ல தலைவர்களா நின்று குரல் கொடுக்கணும். சும்மா சமுதாயத்தை வச்சு நான் தலைவர் நீ தலைவர்னு சொன்னா மட்டும் போதாது. இதுதான் தம்பி என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக. உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததற்காக மிக்க நன்றி அக்கா. நன்றி. தேங்க்யூ. நன்றி.